ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் புக் என்னன்னா, ஒரு தூக்கு கைதியின் வாக்குமூலம். யார் இந்த தூக்கு கைதி? எதனால? என்ன பண்ணுனாரு அப்படி? இவருடைய குற்றம் என்ன? அப்படின்ட்டு நானும் ஒரு யூடியூப் வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு இந்த புக்கோட ரிவ்யூ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ கன்னியாகுமரி அப்படின்னு சொன்னோன்னா, கன்னியாகுமரியா? அப்படி என்ன இருக்கு? யாரெல்லாம் இருக்கு? கேங் வார் உண்டோ? அப்படின்னு சொல்லி எனக்கு படிக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்ல இருந்து, ஏன்னா பிகாஸ் நான் கன்னியாகுமரி மாவட்டம். அதனால அந்த புக்கை வாங்கி நான் வந்து ரீட் பண்றேன். நான் என்ன ரீட் பண்ணேனோ நான் அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். உங்களுக்கு பிடிச்ச நல்ல விஷயங்கள், அந்த ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, அதை கேட்க பிடிச்சிருக்கா, ஸோ இந்தந்த இடத்துலலாம் இப்படி இப்படி நடக்குதா, அந்த நல்லதை மட்டும் எடுங்க, கெட்டதை எடுக்காதீங்க. ஏன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நிறைய பேர் விஷப்பாம்புகளா இருப்பாங்க. ஒரு சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒரு மனுஷனை வந்து தப்பு பண்ண வைக்குமே தவிர, யாருமே போய் தப்பு பண்ணணும் அப்படின்னு நினைச்சு யாரும் பண்ண மாட்டாங்க. எல்லா குழந்தைங்களும் பிறக்கும்போது நல்ல குழந்தைங்க தான். அது கெட்டவங்களாவதும் நல்லவங்களாவதும் சுத்தி இருக்கிறவங்களால. சரிங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு என்ன, அதாவது நம்மளுக்கு ஒரு கெட்டது நடக்க போனா இதுல ஏதாவது பாயிண்ட்ஸ் அதெல்லாம் தப்பிக்கிற மாதிரி இருக்குன்னா அதை மட்டும் எடுங்க. ஓஹோ இப்படி பண்ணா கெத்தா இருக்குமோ, அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. அது அவங்களோட லைஃப், இது நம்மளோட லைஃப். ஸோ ஃபர்ஸ்டே சொல்லி நான் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரீட் பண்றேனோ அது என்னோட சேனல்ல எபிசோட்ஸா போடலாம். சீரியல் எபிசோட்ஸ் போகல, அதே மாதிரி நம்மள எபிசோட்ஸா போகலாம் அப்படின்னு தான் நான் வந்து அப்டேட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த புக் ஓப்பன் பண்ணோடனே நிறைய இருக்கு. ஏன்னா இந்த புக்கை பத்தி எழுதினவங்க அவங்களெல்லாம் பத்தி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பேஜை பார்க்கும்போது என்னன்னா, கார்ல் மார்க்கஸ் அவர் எழுதின மனித உணர்வு அவனது வாழ்நிலையை தீர்மானிப்பதில்லை, வாழ்நிலை தான் மனுஷனோட உணர்வையே தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.